ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த டுட்டோரியலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிஸ்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்ன்றது ஒரு காமன் ஃபேமஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பைத்தானில். ஓகே, நம்ம அது வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறது வந்து லிஸ்ட் டீபிள்ஸ் தான். வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தாலும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம இன்னைக்கு இந்த டுட்டோரியலில் எக்ஸப்ட் லிஸ்ட்டை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு லிஸ்ட்ன்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அரே தான். நம்ம வந்து எப்படி பார்ப்போம்னா, இப்போ என்னென்ன டேட்டாலாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி. அரேனா நம்ம வந்து அரேல வந்து ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் எலமெண்ட் மட்டும் தான் வச்சிருப்போம். பட் இன் கேஸ் ஆஃப் லிஸ்ட்டில் வந்து எந்த டைப் ஆஃப் எலமெண்ட் என்னாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், நான் இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், ஃப்ளோட் அந்த மாதிரி எது வேணுமோ எனக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அதை நான் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அப்போ லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அதோட இண்டெக்ஸ் வச்சு தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி லிஸ்ட்டில் வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் வைக்கலாம். ஓகேங்களா, எந்த டைப் ஆஃப் டேட்டா, இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, அந்த நம்பர் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம நெஸ்டட் லிஸ்ட்னா லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு. எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 1 2 3 அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இண்டெக்ஸ் 4th வந்து நான் இன்னொரு லிஸ்ட் வந்து வச்சுப்பேன். அதுதான் நெஸ்டட் லிஸ்ட். அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்க முடியும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஸ்ட்ரிங்கில் ஸ்லைசிங் பண்ணியிருந்தோம், கன்கார்டினேட் பண்ணியிருந்தோம், ரிப்பீட்டேஷன் பண்ணியிருந்தோம், இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணியிருந்தோம், ஐட்ரேஷன். ஸ்ட்ரிங்கில் வேணும் அப்படின்னா வந்து ஒரு கேரக்டராக வந்து நம்ம என்ன பண்ணணும், லூப்பில் போட்டு எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, லென்த் எடுத்துகிட்டு அப்புறம் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஐட்ரேஷன் ஸ்ட்ரிங்கில் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஸ்லைசிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ஆஃப் மட்டும்தான் வேணும் அப்படின்னா வந்து ஸ்லைசிங்ஸே பண்ணிப்பேன் நான். ஒரு சைஸ் வச்சு 1ல் ஆரம்பிச்சுட்டு 4th கேரக்டர் வரைக்கும் எனக்கு வெளியில் வந்து பிரிண்ட் பண்ணு, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறது தான் ஸ்லைசிங். ஓகே, ஸ்லைசிங் இஸ் நத்திங் பட் என்கிட்ட இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் கட் பண்ணிப்பேன். எனக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதான் ஸ்லைசிங். கன்கார்டினேட்னா என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குது, அது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், கம்பைன் பண்ண போகிறேன். அதுதான் கன்கார்டினேட் வந்து லிஸ்ட்லேயும் வரும். என்கிட்ட 2 லிஸ்ட் தனியாக இருக்கா, அதை வந்து கன்கார்டினேட் பண்ணி ஒரே லிஸ்ட்டை மெர்ஜ் பண்ணிடலாம். அதே போல் ரிப்பீட்டேஷனாக நம்ம பார்த்துருப்பேன். ஹைன்னு ஒன்று போட்டு *3 போட்டால் உங்களுக்கு என்னாச்சு, 3 வாட்டி வந்து ரிப்பீட்டேஷன் ஆச்சு. அதே போல் லிஸ்ட்டில் வந்து இப்போ 1 2 3ன்ற ஒரு லிஸ்ட்டு வந்து 3 வாட்டி வேணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், லிஸ்ட் *3ன்னு சொல்லி போட்டால் 3 வாட்டி அந்த லிஸ்ட்டில் அப்பண்ட் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, ஒரு ஒரு அதை என்ன சொல்கிறது, ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு வேர்டு இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் செக் லிஸ்ட்லேயும் இருக்குது. லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். இண்டெக்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை வச்சு அந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஐட்ரேஷனாக லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐட்ரேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி. இது இல்லாமல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மெத்தட்னா லிஸ்டோட ஆப்ஜெக்ட் டாட் போட்டால் என்ன ஆகும், அந்த டாட் வச்ச எலமெண்ட்லாம் வரும் இல்லைவா, அதை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட்ஸ் மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது. நம்ம இதில் வந்து மெத்தட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மெத்தட்ஸ்னா, ஃபஸ்ட்டு மின்னுனா மினிமம் எலமெண்ட். அப்படின்னா ஒரு 1 2 3 4 5 6 இருக்குன்னா அதில் எது மினிமம் 1, அப்போ 1 மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். 6 இருந்ததுன்னா 6 வந்து மேக்ஸிமம். அப்போ மேக்ஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணால் எது வந்து மேக்ஸிமம் எலமெண்ட்டோ இருக்கிற லிஸ்ட் எலமெண்ட்டில் அது எனக்கு பிரிண்ட் பண்ணணும். சிஎம்பி அப்படின்னா கம்பேர். என்கிட்ட 2 லிஸ்ட் இருக்குது, 2 லிஸ்ட்டில் வந்து நான் கம்பேர் பண்ணணும் எலமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லைன்ட்டு. அதுதான் சிஎம்பி. அப்போன்றா இருக்கிற லிஸ்ட்டில் நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். கவுண்ட் என்ன அர்த்தம், நான் வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டோட கவுண்ட் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த கவுண்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணோம். நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பர்டிகுலர் இண்டெக்ஸில் நான் ஒரு எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். பாப்னா ரிமூவ். பாப்புக்கும் ரிமூவ்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து கோட் பண்ணும்போது தெளிவாக பார்த்துடலாம். பாப்னா வந்து ஒரு லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அது வந்து ரிமூவ் ஆகும், அது வந்து இதில் வந்து வெளியே வந்துடும். ஓகேவா, அதுதான் பாப். நம்ம ஸ்டார்ட் படித்தவங்களுக்கு தெரியும், புஷ் பாப்னு சொல்லி. பாப்னா பர்டிகுலர் மேலே என்ன எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அந்த எலமெண்ட் வந்து ஆயிடும், பாப் ஆயிரும் லிஸ்ட்ல இருந்து. ரிமூவ்ஸ்னா பர்டிகுலர் எலமெண்ட் அங்கே வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் இண்டெக்ஸ்ல இருந்து. சார்ட்ன்றது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நமக்கு எப்படி வேணுமோ சார்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து டிஃபால்ட் மெத்தட்ஸ். நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறோம், கோட் பண்ணி வரப்போகிற டுட்டோரியல் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்ப்போம்.